மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையன்று மனதோடு பேசுகிறேன் என்ற இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது பல ஆண்டுகள் கழித்து நடந்து கொண்டிருக்கிறது. இது நேற்றைய தினம் எங்களுக்கு ஒரு பயிற்சி முகாம் நடைபெற்றது. அதில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், ஒவ்வொரு பூத்துலையும் ஒவ்வொரு வாக்குச்சாவடி பகுதியிலையும் இது நடத்தப்பட வேண்டும். அந்தந்த பகுதியில் உள்ள கட்சி நிர்வாகிகள், அந்த பகுதியில் உள்ள யாராவது ஒரு நிர்வாகி இருக்கின்ற இடத்தில் அந்த தெருக்களில் இது நடத்தப்பட வேண்டும். ஏனென்றால் இது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் இந்த மனதின் குரல் மக்களின் குரலாக ஒலித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னதன் அடிப்படையில் நாங்கள் எல்லாம் இன்னைக்கு பூத் அளவில் தமிழகத்தில் இதை நடத்த ஆரம்பித்திருக்கிறோம். இங்கே இந்த பூத்தில் உள்ள பூத் நிர்வாகிகள் மட்டும் அப்படிதான் நடத்தினாதான் எல்லா இடங்களிலும் இது போய் சேரும் என்பதற்காக. அதனால் இன்று விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பூத்தில் இதை ஆரம்பித்திருக்கிறோம். உண்மையிலேயே பொதுமக்கள் இதை பற்றி விழிப்புணர்வு பெற்றிருக்கிறார்கள். இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் என்ன என்றால், நாங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே மோர் சாப்பிட்டோம். இதை பிரதமர் சொல்கிறார். இவ்வளவு வெயிலில் கூட நீங்கள் லஸ்ஸியை பற்றி சொல்கிறார், அந்தந்த ஊரில் உள்ள சர்பத்தை பற்றி சொல்கிறார். அந்தந்த ஊரில் எல்லாரும் வெயிலுக்கு அலைந்தா கூட நீங்கள் அதில் அதிகமாக நீர் சத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று. ஆக பிரதமரை பொறுத்த மட்டும் நம்ம உடல் நலத்தையோடு இருக்க வேண்டும் என்று யோகா செய்ய சொல்கிறார். ஜூன் 21ஆம் தேதி, டிசம்பர் 21ஆம் தேதி எல்லாரும் அது மெடிடேஷன் டே என்று உலகம் முழுவதும் இப்போ கொண்டாட இருக்கிறது. அதை தியான தினமாக டிசம்பர் 21 நமக்கு கொண்டாட செய்திருக்கிறார். அதாவது உலக அரங்கில் கொண்டாட செய்திருக்கிறார். இன்னைக்கு மன் கி பாத்ல கூட, மனதின் குரலில் கூட இந்த வெயிலை நாமெல்லாம் எப்படி வெற்றி கொள்ளணும் அப்படின்றத அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நமக்கு ஆனைமங்கலத்தில் இருந்து எடுத்து சென்ற, நெதர்லாண்டுக்கு எடுத்து சென்ற செப்பு தகடுகளை பற்றி பேசி இருக்கிறார். இதுதான் பாரத பிரதமரின் மேன்மை. அவர் தமிழகத்தில் அவருக்கு ஆதரவு இந்த தேர்தலில் பெரிதாக பாஜகவிற்கு கொடுக்கப்படவில்லை என்றால், அவரது அன்பு எந்த வகையிலும் குறையாமல் இன்று கூட இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் கேட்கப்படுகின்ற இந்த மனதில் குரலில் கூட தமிழகத்தின் பெருமையை, சோழர்களின் பெருமையை, நமது செப்பு தகடுகளின் பெருமையை பேசி இருக்கிறார். ஆக சிறு துளி பெருவெள்ளம் என்பார்கள். இப்படி ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நடத்துகின்ற இந்த கூட்டங்கள் தமிழகம் முழுவதும் அவரை குறை ஒலிக்கும் என்பதற்காக நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்துகிறோம். இது மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. மக்கள் அவங்கவுங்க வீட்லையும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இதற்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று வாக்குச்சாவடியில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம். தமிழகத்தை பொறுத்த மட்டில் மறுபடியும் தாவேகா திமுக வழியிலே பயணம் செய்வது கண்டிக்கத்தக்கது. ஏன்னா உதாரணத்திற்கு திருவள்ளுவர் காவி உடை அணிந்திருக்கிறார், இது தவறு என்று தமிழகத்தின் மருத்துவத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அவங்க துறையில் உள்ள வேலையை முதலில் அவர்கள் பார்க்க வேண்டும். இன்னைக்கு காலையில் கோயம்பேடு பக்கத்தில் ஒரு பார்ல பிரச்சனை அந்த பாரில் நடமாடிய ஒரு இலங்கை பெண் வாகனம் ஏற்றி கொல்லப்பட்டிருக்கிறார். உடனே வந்த சிறுமி படுகாயம் அடைந்திருக்கிறார். இங்கே பார்ல இது நடந்திருக்கு காலையில். ஆக எனக்கு இது மிகுந்த வலியை ஏற்படுத்துகிறது. இது ஏதோ மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு எந்த மாற்றத்தையும் கொண்டு வராமல் மறுபடியும் திராவிட, இன்னைக்கு வைகோ சொல்றாரு தாவேகா ஒரு திராவிட இயக்கம் தான் அப்படின்னு. ஆக இவங்களுக்கெல்லாம் யாரு இவங்க திராவிட நிறம் கொடுப்பதற்கு இவர்களெல்லாம் முயன்று கொண்டிருக்கும் பொழுது, திருவள்ளுவருக்கு அவரோட எப்பொழுதும் இல்லை நிறத்தை நாங்கள் கொடுக்கிறோம், நீங்க நிறத்தை மாத்துவீங்க. ஆக ஆட்சி மாற்றினாலும் காட்சி மாறவில்லை என்பதற்காக இவர்களெல்லாம் இப்படி பேசுவது தவறு. தமிழக அமைச்சர்கள் முதலில் அவர்கள் பணியை, அவர்கள் துறையில் உள்ள பணியை ஒழுங்காக செய்ய வேண்டும் என்பதுதான். நிச்சயமா திருவள்ளுவர் இந்து தான். திருவள்ளுவர் இந்து மதத்தின் அடையாளம் காவி உடைதான். அவர் திருவள்ளுவர் நாயனார் என்றுதான் அழைக்கப்பட்டார். அவர் இறைவனை பற்றி பாடியிருக்கிறார், அவர் மது உண்ணாமையை பற்றி பாடியிருக்கிறார். ஆக சனாதன தர்மத்தில் வாழ்க்கை முறை என்னவெல்லாம் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் பற்றி பாடியிருக்கிறார். நேற்று
ஆளுநர் சொல்லி இருக்கிறார், வாழ்க்கை முறை என்பது ஒரு ஆதியும் அந்தமும் இல்லாததுதான் சனாதன வாழ்க்கை முறை. அதைத்தான் ஆதியும் அந்தமும் இல்லாததுதான் என்று திருவள்ளுவர் முதலிலேயே சொல்லிவிட்டார். ஆக சனாதனம் என்ற வாழ்க்கை முறையை, ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை முறையை பின்பற்றியவர் திருவள்ளுவர். ஆக திருவள்ளுவரில் அப்படி அவரை சொல்லுவதிலோ அந்த நிறத்தில் அவரை உருவகப்படுத்துவதிலோ எந்த தவறும் இல்லை. ஆனால் அதுதான் ஒரிஜினல். ஆக ஒரிஜினலை கொண்டு வரதுல உங்களுக்கு என்ன தவறு இருக்கிறது? அதனால மறுபடியும் திமுக இந்த மாதிரி வேற்றுமை பேசி 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 தான் மக்களிடமிருந்து நிராகரிக்கப்பட்டார்கள். ஆக தமிழக வெற்றிக் கழகத்தின் அமைச்சர்களும் நிர்வாகிகளும் இதை செய்வதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழகத்தில் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பாதிக்கிறது தொடர்ந்து இருக்கு. திமுக ஆட்சியில் சொன்ன மாதிரி இப்பயும் அந்த பாலியல் குற்றங்கள் எல்லாம் தொடர்ந்து எடுத்து இது மிகுந்த கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவங்களுக்கு கவனம் வேறெங்கோ இருக்கிறதோ என்று அச்சம் இருக்கிறது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி திருவள்ளுவரை பத்தி பேசுறாங்க. புதிய கல்விக் கொள்கையை ஒரு கொள்கை அளவில் முடிவெடுக்காமல் அதை பற்றி பேசுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பேசுகிறார்கள். ஆக எங்க ஆள் பிடிச்சி கொண்டு வரணும் அப்படின்றதுல நம்ம ஆள மக்கள் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்றாமல், ஆளுவதற்கு மக்கள் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை உணராமல், ஆள் பிடிப்பதற்கு மக்கள் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்களோ என்ற எண்ணி ஆட்களை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் தவறு. இன்னைக்கு நீங்க அவங்களுக்கே புரியல ஆட்சிக்கு வந்துட்டோமா இல்லையா என்று. அதனால முதலில் தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தை பாதுகாப்பதில் தனது முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர் அந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தால் என்ன செய்ய முடியும்? அவர் அந்த மதத்தை சார்ந்தவர். அவர் திருவள்ளுவர் நாயனார் என்பது உண்மை. அவருக்கு கோயில் இருக்கிறது என்பது உண்மை. அவர் இந்து மத வாழ்க்கை முறையை பின்பற்றினார் என்பது உண்மை. ஆக அப்படி இருக்கும் சனாதன வாழ்க்கை முறையை அவர் பின்பற்றினார் என்பது உண்மை. ஆக காவியே இடையில அவருக்கு திருநீர் இல்லாம அவர் வெள்ளை உடையில மாற்றியதுதான் தப்பு. அவரோட உண்மையான நிலை வெளியே கொண்டு வர முடியாதுன்னா எப்படி? ஆக திமுக ஆட்சியில தான் அதை மாதிரி பொய் உருவகத்தை கொண்டிருந்தார்கள் என்றால், தாவேகாவும் அதே பொய் உருவகத்தை கொண்டிருந்தால் அது சரியில்லை என்பதுதான் நாங்க எங்களது குரலை வலிமையாக சொல்லுவோம். திருவள்ளுவர் அவர் காவி உடை அணிந்திருந்தார். ஆனா அவர் சமாதானத்தை பேசினார், சனாதனத்தை பேசினார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுதான் உண்மை. திருவள்ளுவரோட ஓவியம் கற்பனை ஓவியம்னு சொல்ல முடியாது. நீங்க ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள தமிழ் புத்தகங்களை எடுத்து பாருங்கள். எல்லா லைப்ரரியிலையும் நான் பத்திரிகை சகோதரர்களையும் தாவேகாவை சார்ந்த சகோதரர்களையும் தமிழ் லைப்ரரியில போய் நூலகங்கள்ல போய் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால உள்ள புத்தகங்களை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் திருவள்ளுவர் நாயனார் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கும். நெற்றியில் அவர் நிச்சயமா திருநீர் அணிந்திருப்பார். நீங்க தமிழ்நாட்டில் பட்டையை போட்டுட்டு குற்றம் செய்யறதை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டேன்றீங்க. ஆனா அவரு பட்டையை போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல நீங்க இப்ப கவனத்தை செலுத்துறீங்க. அவரு திருநீர் அணிந்தவர் தான். அதுக்கான நிச்சயமாக அதற்கான நிரூபணங்கள் இருக்கிறது. அதனால இன்னைக்கு நீங்க இத மாதிரி இது திமுக இப்படி பேசியே தான் வீணா போனாங்க. நீங்களும் இத மாதிரி பேசியே வீணா போகாதுங்க. அவரவர்களின் அடையாளங்களை அவரவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்பதுதான். நீங்க இப்படி பேசுறதுனால உடனே இன்னும் இந்து மத உணர்வை புண்படுத்துறோம் அப்படின்னு மகிழ்ச்சி அடைய வேணாம். இந்த புண்படுத்துதல் தான் திமுகவை நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்பியது. அதனால தாவேகா தங்க வேலையை ஒழுங்கா பாருங்க அப்படின்னு மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தங்களது அமைச்சர்களுக்கு சரியாக பாடம் எடுத்து அவர்கள் பாடம் படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதான் எனது கருத்து. அவர் முதல்ல பிரச்சாரத்துல எது வேணாலும் பேசலாம்ப்பா. ஆட்சிக்கு வந்த பின்பு தேசியத்தையும் புறந்தள்ளக்கூடாது, அவர் மாநில விருப்பத்தையும் புறந்தள்ளக்கூடாது. இரண்டுக்குமே ஒரு அக்கறையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களது விருப்பம். இல்ல அது அவங்க பயணத்திட்டத்துல இருந்துதா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே.
நாமளே ஒரு பயண திட்டத்தை போட்டுறோம். தமிழ்நாட்டில் என்னன்னா அவங்க பயண திட்டத்தில் இருக்கா இல்லையான்னு பார்க்காம யூகத்தில் ஒரு பயண திட்டத்தை நாமளே போட்டுருவோம். இவரை சந்திக்கிறார், அவரை சந்திக்கிறார், ஃபிளாஷ் நியூஸ். ஆனால் அவரை சந்திக்கலன்னா அவங்க வரல, அவங்க பயண திட்டத்தில் இருந்ததா தெரியாது. உள்துறை அமைச்சகமும் சொல்லியிருக்காங்க, அவங்க நாங்கள் வந்து கொடுத்துருந்தோம், நாங்கள் வெளியூர் போக வேண்டிய நிலைமை வந்து விட்டது என்று. ஆக அந்தந்த நிலையில் யதார்த்தமான சூழ்நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு போகும்போது எந்த அதிகாரிகளை கூப்பிட்டு சென்றார் என்று நாம் கேட்டோம்னா அதிகாரிகளின் பெயர் இல்லை. அதில் ஒரு 8-9 பேர் வந்திருக்கு. இது ஆட்சி அதிகாரத்திலும் அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் இல்லாதவங்க பெயர் தான் இருக்கு. ஆனால் முதலமைச்சர் இத்தகைய நடவடிக்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். பிரதமரை சந்திக்க போறார்கள் என்றால் அவர்கள் வந்து இப்போ தமிழ்நாடு இல்லத்துக்கு போயிருக்காங்க. அதிகாரிகளை கூப்பிட்டு தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான அதிகாரிகள்கிட்ட பிரதமர்கிட்ட என்ன பேசணும், எதையெல்லாம் முன்னிறுத்தணும் அப்படின்னு தெளிவாக போனால் பரவாயில்ல. அவர் வந்து அதிகாரிகள் கூட இல்லாமல் நியாயப்படி அட்மினிஸ்ட்ரேஷனில் யாரெல்லாம் கூட்டிகிட்டு போகணுமோ அவங்கக்கிட்ட ஆலோசனை செய்யாமல் போகிறது நல்லதில்லை. வருங்காலத்தில் அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. அதே போல டெல்லிக்கு போன பிறகு இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள் எல்லாம் பத்திரிகையாளர்களை இவர் அதை தவிர்க்கிறாரு. அப்புறம் அது பத்திரிகையாளர் சந்திக்க நீங்கள் தான் கேட்டுக்கணும். அதை நான் ஒன்றும் சொல்ல முடியாது. இல்லை, வெளிப்படைத்தன்மை இருக்கணும். அப்போ வெளிப்படைத்தன்மை இருக்கணும். அதான் வெளிப்படைத்தன்மை இல்லாததான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். யார் கூட போனாங்க, யார் கூட இருக்கிறாங்க, அது வந்து அவங்க பிரச்சாரத்துக்குன்னா பரவாயில்ல. எனக்கு திருச்சிக்கு யார் போனாங்க நம்ம கேட்டுக்கு போகல. ஆனால் டெல்லிக்கு யார் போனாங்கன்னு கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. தமிழக வெற்றி கழகம் இன்னும் பல தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. தேங்க்யூப்பா. தேங்க்யூ.